Infinix ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய 0 சீரிஸ் கீழே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. Infinix 08. ஸோ இந்த சீரிஸ் கீழே இவங்க 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க, 08 மற்றும் 8. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் போஸ்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோ டீசரே ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதனால் இது இன்ஃபினிக்ஸ் பிராண்டு கீழே லான்ச் ஆகிறதுனால இது ரொம்பவே அஃபோர்டபுளாக லான்ச் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பட் பொதுவாக இன்ஃபினிக்ஸுடைய 0 சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் 08 மற்றும் 8ஐ வந்து எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும், என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரும், என்ன ப்ரைஸிங்கில் வரும், இன்ஃபினிக்ஸுடைய 0 சீரீஸ் பொதுவாக எப்படி இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ இன்ஃபினிக்ஸுடைய 0 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 2017 தான் இதுக்கு கீழே ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2020 இன்ஃபினிக்ஸ் 08 சீரீஸ் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆகிடுச்சு, டியூவி ரேலன்லையும் சர்டிஃபிகேஷன் ஆகிடுச்சு. இதை அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் குளோபலாக லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து TKDN சர்டிஃபிகேஷன்லேயும் இதோட மாடல் நம்பர்ஸோட அங்கே லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏஷியன் மார்க்கெட்ஸ்லேயும் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன்ஃபினிக்ஸ் 08 சீரீஸில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியல் போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க, 8 மற்றும் 8. பட் வந்து 8 பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தான் தெரிய வந்திருக்கு. 8ஐ பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் தெரிய வரல. ஸோ இன்ஃபினிக்ஸ் 08 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம விவோவுடைய S1 ப்ரோலாம் பார்த்துருந்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் வந்து பேக் பேனல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்குது இதோட அவுட்லுக். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான டைமண்ட் ஷேப்பில் குவாட் ரியர் கேமராவோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டுவல் செல்ஃபி பஞ்ச் ஹோல் நாச்சோட இவங்க கொடுக்கலாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் அளவுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 or 6.5 இன்ச்சஸ்க்கு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல். அதே சமயத்தில் ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க கொடுக்கலாம். கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதே சமயத்தில் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 x 2400 பிக்சல் ரெசல்யூஷனோட இவங்க கொடுக்கலாம். ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரொம்பவே அட்டகாசமாக இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக இன்ஃபினிக்ஸ் வந்து பெஸ்ட் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. MediaTek உடைய பவர்ஃபுல்லான சிப்செட் MediaTek Helio G90 இல்லைனா G90Tயில் இது லான்ச் ஆகலாம் அப்படி தெரியுது. ஏன் G90 அண்ட் G90T அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G90 அங்கே மென்ஷன் ஆயிருக்கு. அதே இவங்க ரிவீல் பண்ணியிருந்த வீடியோ டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G90T அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் G90 இல்லைனா G90T எதில் லான்ச் ஆனாலுமே வந்து இது பெஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட் தான், எஸ்பெஷலி கேமிங்காக தான். ஏற்கனவே இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 8 ப்ரோவில் பார்த்துருக்கோம் G90T, அதே ரியல்மியுடைய 6ல் பார்த்துருக்கோம் G90T. ரெண்டு இதுலையுமே கேமிங் அட்டகாசமாக இருக்கும். ஸோ எந்த சிப்செட்டில் லான்ச் ஆனாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒருவேளை இதை நம்ம ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணால் G90T வந்து நமக்கு ஸ்னாப் ட்ராகன் 730G அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் இந்த சிப்செட்டில். ஸோ ஃபைனலாக இன்ஃபினிக்ஸ் 08ல் வந்து ஒரு பெஸ்ட் சிப்செட்டோட லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டீசரில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. குவாட் ரியர் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், கூடவே சோனியுடைய சென்சார் சோனியுடைய IMX686. அடுத்ததாக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுக்கலாம், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் செல்ஃபி 44+8 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி வந்து சில லிஸ்டிங்கில் ரிவீல் ஆயிருக்கு. வீடியோ டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48+8 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ லான்ச் அப்போ தான் எக்ஸாக்டாக வந்து டுவல் செல்ஃபியில் என்ன சென்சார் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 64 மெகா பிக்சல் மட்டும் ஹைலைட் இல்லை, சோனியுடைய சென்சாரில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதாவது போக்கோ X2ல கொடுத்த அதே சோனி இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட்டும் அட்டகாசமாக இருக்க போது ஃப்ரண்ட்டில் டுவல் செல்ஃபியும் கொடுத்துருக்காங்க. கூடவே இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4400 mAh கெப்பாசிட்டி
கெப்பாசிட்டியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இன்ஃபினிக்ஸ் 08 என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் லான்ச் பண்ணுவாங்க. பாப்அப் கேமராவாக 10,000 கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் இன்ஃபினிக்ஸுடைய 0 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட்டாக கொடுத்து ப்ரைஸிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் அவங்களுடைய 0 சீரீஸில் இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸுடைய 08ம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் எதிர்பார்க்கலாம், அஃபோர்டபுளாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ஃபினிக்ஸ் 08 இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆகும்? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.